11th டே பீஸாலேருந்து நைட்டு வந்து தங்கியிருந்து காலையில் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு பாரிஸ் கிளம்புறோம். அப்போது எல்லோரும் வந்து ஃபோட்டோ செஷன் மாதிரி எடுத்தாங்க பஸ்ஸில், ஆம்பளைங்க பொம்பளைங்கெல்லாம் நின்று குரூப்பு. அதுக்கப்புறம் பாரிஸ்க்கு 580 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறோம். அங்கே பாருங்கள், போகிறப்போ ஒரு ஸ்டாப் ஓவரில் நிறுத்துவாங்க, ஏன்னா ரெஸ்ட் ரூம் போகணும் இல்லைங்களா. எல்லோரும் அவ்வளோ நேரம்லாம் வந்து சீனியர் சிட்டிசன்ஸு இது பண்ண மாட்டாங்கன்னுட்டு அங்கே நிறுத்துனாங்க. பஸ்ஸுலேயும் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, அது எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இவங்க வரப்போ ஒருத்தர் புகழ்ந்து ஒரு ப்ராவப் ஏதோ ஹிந்தியில் சொல்லி அதை எடுத்தேன். அப்புறம் பாரிஸ் போகிற வழியில் போயிட்டு அங்கே வந்து ரூம் எல்லாம் செக்இன் பண்ணிவிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளம்பணும். என்னோடய எய்ம் என்னென்னா சாரீ கட்டிக்கிட்டு போகணும் ஐஃபில் டவருக்கு. பாருங்கள், சைக்கிள் எல்லாம் ஓட்டுறாங்க. பாரிஸில் கூட சைக்கிள் ஓட்டுறாங்க, சைனாவில் சைக்கிள் ஓட்டுறாங்க, ஆனால் அமெரிக்காவில் ஓட்ட மாட்டாங்க மெயின் பிளேஸில். நம்ம இந்தியாவில் மட்டும் சைக்கிள் ஓட்டுறதே மறந்து போயிடுச்சு மக்களுக்கு. 2 வீலர் கார் தான், இல்லைன்னா ஆட்டோ. பாருங்கள், அங்கே ஒரு வாழை மரம் வச்சுருந்தாங்களா, அதை பார்த்தோன்னே ஐயோ வாழை மரம் இங்கெல்லாம் கூட வச்சுருக்காங்களான்னு எடுத்தேன். பாரிஸ் போகிறப்போ சாரீ கட்டிக்கிட்டு போனேன். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க எங்கள் குரூப்பில். நானும் இன்னொருத்தர் எப்போயுமே சாரீ கட்டுவாங்க. நான் இன்றைக்கி மட்டும் ஈஃபில் டவரை பார்க்குறதுக்கு சாரீ கட்டிக்கிட்டு, ஏன்னா ஈவினிங்காக கிளம்புனதுனால ஹோட்டலுக்கு போனதுனால ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக ட்ரெஸ்டாக போனேன். ரொம்ப பிடிச்சது எனக்கு ஈஃபில் டவர் பார்க்குறதுக்கு. இந்த ஈஃபில் டவருங்கிறது வந்து 1887 கட்ட ஆரம்பித்தாராம் ஈஃபில்ங்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அது ஈஃபில்ங்கிறவர் தான் அவர் ஓனரு. 1889 முடித்தாங்களாம். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனோட 100th செஞ்சுரியை கொண்டாடுற மாதிரி ஒரு ஃபேர் வச்சுருந்தாங்களாம். அந்த ஃபேருக்காக இது கட்டினது. அதுக்கப்புறம் அதை வந்து கழட்டாமல் அதை அப்படியே வச்சுட்டாங்க, ஏன்னா வெறும் இரும்பு தகடுகளையே இது கட்டியிருக்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இதான் இவர் தான் ஈஃபில். இவரை வந்து அங்கே வச்சுருக்குறாங்க. அந்த கீழே வந்து இந்த பேஸ்மெண்ட்டில் பாருங்கள், இதே பேஸ்மெண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்ஷனு, மற்றது எல்லாமே ஈஃபில் டவர் வந்து ஃபுல்லாகவே இரும்பில் ஆனது. அதுக்கு ஒரு லிஃப்ட்டில் ஏறி போகணும். அதுக்கெல்லாம் முதலே டிக்கெட் புக் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து டாப்பில் போய் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இதுக்கு நாங்கள் லிஃப்ட்டில் ஏறிட்டுருக்குறோம் பாருங்கள். முதல்ல 2nd ஃப்ளோர் போகணும். 2nd ஃப்ளோரில் போய் அங்கேருந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு அதுக்கப்புறமே மேல் ஃப்ளோர் போகணும், 3rd ஃப்ளோரு. அங்கே வந்து தான் வந்து பனோரமா வியூ 360 டிகிரியில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் வந்து அங்கேருந்து டாப் ஃப்ளோர் போனோம். இதுதான் வந்து ஹையஸ்ட்டு பில்டிங் இன் த வேர்ல்டு அப்படிங்கிறது இருந்துச்சுங்களாம். அது வந்து அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க்கில் ஒரு கிறிஸ்டைல் டவர் கட்டுற முடிய இதுதான் இருந்துச்சான். 1930 முடிய இதுதான் ஹையஸ்ட் பில்டிங்காக இருந்துச்சான். அதுக்கப்புறம் தான் அது வந்து நியூயார்க்கில் இருக்கிறது ஹையஸ்ட் பில்டிங்காக போயிடுச்சான். இதெல்லாம் வந்து நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது, கூகுளில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டது. இந்த இதை வந்து ஈஃபில் கட்டினப்போ இவ்வளோ நாள் இருக்குன்னு அவர் நினச்சிக்கல. இந்த ஃபேர் முடி தான் இருக்குன்னு நினச்சாரு. ஆனால் கவர்மெண்ட் வந்து அதை அப்படியே மான்யூமெண்ட் மாதிரி பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து எத்தனை பேர் விசிட்டர்ஸ்னால் அவ்வளோ வேர்ல்டு வைடு அவ்வளோ விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க. நான் அங்கே போய் ஒரு டான்ஸ் போட்டேன் 2nd ஃப்ளோரில் ஏறி, அதையும் எடுத்தேன். பாருங்கள், அங்கேருந்து எப்படி தண்ணி பாருங்கள் போகுது அந்த ரிவரை வந்து அங்கே மேலேருந்து பார்க்குறதே ஒரு அழகு. அதுக்கப்புறம் அந்த ரிவரோடு சேர்த்து அந்த பாரிஸ் நகரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். அது ஈவினிங் ஆக ஆரம்பிச்சிது. அந்த சமயத்தில் சன்செட் ஆகும்னு சொன்னதுனால சன்செட் முடிய இருந்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சோம். எங்கள் கைடு முதலே சொல்லிட்டார், சன்செட் எல்லாம் பார்த்துட்டு இறங்கிடுங்க, 7 o'clock ஒரு லைட் போடுவாங்க, அப்போ கீழேருந்து பார்த்தா தான் நல்லாயிருக்கும், மேலே இருந்தால் நல்லா இருக்காதுன்ட்டார். அதனால் நாங்கள் வந்து அந்த சன்செட் பார்த்துட்டு கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்செட்டை மேலேருந்து பார்த்து ரசித்தோம். அது ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான், அங்கேருந்து பார்க்குறது, சன்செட்டை பார்க்குறது. நான் வேறு ஏதோ கையெல்லாம் வச்சு அந்த சன்னை பிடிக்கிற மாதிரி ஈஃபில் டவர்லேருந்து சன்னை பிடிக்கிற மாதிரிலாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து அவங்கவுங்க வந்து நின்று எடுத்தாங்க ஃபோட்டோஸு. என்னோட வந்திருந்த ஒருத்தர் வந்து பூனாலேருந்து வந்த லேடி சாரீ கட்டியிருந்தாங்க. நம்ம 2 பேரும் சாரீ கட்டியிருக்கிறோம், நம்ம எடுக்கலான்னு சொல்லிட்டு கீழே வந்து இறங்கினோடனே நாங்கள் 2 பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது பாருங்கள், அங்கே ஒரு குச்சி மாதிரி காமிச்சேன்ல, அங்கேருந்து தான் வந்து நம்ம ஃபோட்டோ வச்சுட்டு எடுக்கலாமா. அன்றைக்கி வந்து அங்கே எடுக்கலை, அவங்களே எடுத்து கொடுப்பாங்க இல்லைங்களா ஃபோட்டோஸு, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த டாப் ஃப்ளோரில் வந்து ஈஃபில் வந்து ஒரு ரூம் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருந்தாராம். எதுக்குன்னா அவர் சோஃபாலாம் போட்டு அவர் அங்கே வந்து இருப்பாராம், தங்கி இருப்பாராம்.
அதுக்காக இங்கே வந்து தாமஸ் எடிசன் எல்லாம் கூட அந்த ரூமுக்கு வந்திருக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் படித்தேன். அப்புறமே ஈஃபில் டவர் 3rd ஃப்ளோர் பார்த்துட்டு இறங்குறோம். இறங்கிட்டு கீழே வந்துட்டோம். கீழே வந்துட்டு அதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த கீழே மட்டும்தான் வந்து அந்த சிமெண்ட்டில் பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. மற்றது எல்லாமே ஈஃபில் மொத்தமே வந்து இரும்பில் தான் போயிருக்கு. அதுக்கு எத்தனையோ லேக்ஸ் டுகெதர் இரும்பு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. இன்றைக்கும் துருப்பிடிக்காமல் அது அப்படியே இருக்குதுன்னா அதுக்கு ஈஃபிலுக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் நினச்சே பார்த்துருக்க மாட்டார் நம்மளோட ஈஃபில் டவர் இத்தனை நாள் இருக்கணும். இவர் வந்து எங்கள் கைடு, நான் சாரீ கட்டிருந்தேன், என்னோட வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு எடுத்துக்கிட்டாரு. அவர் குஜராத்தி தான், பட் அங்கே செட்டில் ஆனவர். நெவில்னு பேர். அவர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் லைட் வந்து 7 o'clock போட்டாங்க. 5 minutes தான் எரியும். அந்த லைட் போட்டோடனே அது ஈஃபில் டவர் எப்படி ஜொலிக்குது பாருங்கள். அதை பார்க்குறதே ரொம்ப ஆனந்தம்தான். எப்படி இருக்குது பாருங்கள். அந்த சமயத்தில் கண்டினியூஸாக நான் ஃபோட்டோவாக கேமராவை தள்ளி எடுத்துட்டேன். அப்படி எடுத்தேன். அந்த லைட்டை வந்து எடுக்கிற மாதிரி, நான் நிற்கிற மாதிரி, சைடில் நிற்கிற மாதிரி, அப்புறம் அடியில் வந்து ஃபோனை வந்து கீழே வச்சுட்டு இது பண்ணுறப்ப அப்புறம் சல்யூட் அடித்தேன் ஈஃபிலுக்கு. அது மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த லைட் பார்க்குறதே அப்படி ஒரு கத்தல். அந்த லைட் போட்டோன்னே ஓன்னு எல்லாம் அங்கே இருக்கிற க்ரௌடு கத்துனாங்க பாருங்கள். அதுவே நல்லா இருந்துச்சு. அப்புறமே அந்த லைட் வந்து ஒரு 5 minutes தான் எரியும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு மேலெல்லாம் அந்த ஸ்பார்க்லிங் லைட்டுன்னு இந்த லைட் வந்து எப்பயுமே இருக்குது. அந்த ஸ்பார்க்லிங் லைட்டுங்கிறது அப்படியே கடகடான்னு போச்சு இல்லைங்களா, அது இப்போ வராது பாருங்கள். அது நின்றுடுச்சு. அதுக்காக அந்த லைட் போட்டு முடித்தோடனே அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் எங்களோட கைடு சொல்லியே அனுப்பிச்சார். மேலே போயிட்டு அங்கேயே இருந்துடாதீங்க, கரெக்டாக கீழே இறங்கி வாங்கன்னு. நான் வந்து அந்த ஈஃபில் உச்சியை தொடுற மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அங்கே வந்து நானே ஒரு செல்ஃபியில் ஒரு டான்ஸ் போட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஈஃபில் டவர் பார்த்தோன்னே ரொம்ப என்ஜாய் பண்ணி எக்கச்சக்கமாக ஃபோட்டோ. இத்தனை தான் ஃபோட்டோ எடுத்தேன்னு இல்லை, நான் வந்து இதை வந்து கட் ஷாட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஃபோட்டோ எடுத்திருப்பேன்னுட்டு. அதை பார்த்து எடுத்துகிட்டு அங்கே வந்து ஒரு பெரிய இது இருக்குது. அங்கே நடந்து நம்ம இப்படி எடுக்கலாம், இந்த சைடில் எடுக்கலாம், அந்த சைடில் எடுக்கலான்னுட்டு எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறமே அங்கே வந்துட்டு நடந்து போயிட்டே இருக்கலாம். நடந்து போயிட்டே இருக்கிறப்போ அங்கே வந்து எல்லோரும் வந்து அவங்கவுங்க பாப் மியூசிக் பாடிக்கிட்டு ஒரு கூட்டத்தை கேதர் பண்ணிக்கிட்டு, அதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து ஃபாரினில் அப்படி இருக்கும். அங்கே நின்று எல்லாம் இவங்க தான் வந்து பூனாலேருந்து வந்து என் ஃப்ரெண்டு, அவங்க என்னோட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அவங்க பேர் பாரதின்னுட்டு அவங்க எடுத்தாங்க. அதுக்கப்புறமே பாருங்கள் என்னோடய ட்ரெஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னாங்க. நான் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறேன். அங்கே போயிட்டு அங்கே இருந்து எல்லோரும் பாட்டு பாடிட்டு எல்லோரும் ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ எங்களோட குரூப்பில் இருந்த ஒருத்தர் லேடி வந்து போயிட்டு ரோட்லேயே ஆடி தள்ளினாங்க. அவங்க வெஸ்டர்ன் இது ஆடினாங்க. நான் உடனே சாரீ கட்டியிருக்கிறோமே நம்மளும் போய் ஆடலான்னு சொல்லிட்டு நான் ஆடினேன். அது எல்லாருக்கும் அவ்வளோ பிடிச்சி போச்சு. பயங்கரமாக கைத்தட்டினாங்க. நான் அந்த அவர் பாடின மியூசிக்கு தான் ஆடினேன். ஆனால் அந்த அவரோட பாட்டை வந்து நான் வந்து இது பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு அந்த காப்பிரைட் எல்லாம் இல்லை யூடியூப்க்கு. அதனால் நான் வந்து அதை சைலண்ட் பண்ணிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் டான்ஸ் ஆடினது எல்லோரும் கைத்தட்டினாங்க. ரோட்டில் ஆடுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாதுங்க. அவ்வளோ க்ரௌடுக்கு நான் மத்தியில் எனக்கு ஈஃபில் டவர் பார்த்தோன்னே என்னமோ எனக்கு பயங்கர இதாகிட்டேன், சந்தோஷமாயிட்டேன். அதை நான் பார்க்கணுன்னு நினச்ச இடம் இந்த வெனிஸு, ஈஃபில் டவரு, அதுக்கப்புறமே வந்து சுவிட்சர்லாந்து, இதெல்லாம் வந்து நான் பார்க்கணுன்னு நினச்சேன். அது 3யுமே இந்த தடவை பார்த்துட்டேன். அதனால் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். அதனால் டான்ஸும் போட்டு அதையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வாக் பண்ணலாம். அந்த ரோட்டில் அப்படியே வாக் பண்ணிட்டு வர சொன்னார். அப்பப்போ ஃபோட்டோ எடுத்துக்க சொன்னார். எங்கள் கைடு வந்து ரொம்ப நல்லா கைட் பண்ணார். இப்போ அவர் நிறைய டூர் வந்திருப்பார் இல்லைங்களா, என்னென்ன நம்ம மிஸ்டேக் பண்ணுவோமோ அதெல்லாம் சொல்லிவிடுவார் முதலியே. நீங்கள் பேக்கை முன்னால் போட்டுக்கணும், பின்னால் போடக்கூடாது, அப்புறம் லேட் பண்ணிடக்கூடாது, ரெஸ்ட் ரூமுக்கு 10 minutesனால் 10 minutesக்குள்ளே வந்துடணும், இல்லைன்னா நான் பஸ் எடுத்துடுவேன் அப்படிலாம் கொஞ்சம் மிரட்டுவார். இருந்தாலும் அதெல்லாம் செய்ய மாட்டார். இருந்தாலும் நாங்கள் வந்து கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணோம். பாருங்கள் ஸ்பார்க்லிங் லைட் அப்படி இந்த லைட் எரியுது இல்லைங்களா, அந்த சமயத்தில் நான் எடுத்தேன். அப்புறமே அங்கே வந்து ஒரு தண்ணி ஒரு ஆறு மாதிரி ஓடுது. அந்த இடத்துல வந்து நடக்க சொன்னார். கொஞ்சம் நேரம் நடந்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு ஈஃபில் டவர் தெரியும்.
அப்புறமே அதில் இருக்கிற ஒரு எம்பையர் ஏதோ ஸ்டேட் பில்டிங் ஒன்று இருந்துச்சு, அதுவும் தெரியும். அதெல்லாம் பாருங்க. தேங்க்யூ.